ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் புதினை வச்சு நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு புதினா புளி தயார் பண்ணலாம். புதினை இலையில் புளி சேர்த்து இந்த மாதிரி தயார் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படியே இந்த புதினா புளி இருக்கும். சாப்பாடிൻ്റെ கூட நல்ல சூப்பர் டேஸ்டான ஒன்று தான் இந்த புதினா புளி. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 100 கிராம் புதினை இலை நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கு. புதினை இலை கழுகியதுக்கப்புறமா அதில் தண்ணி எல்லாம் போகணும். அதனால் ஒரு வடிகட்டியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, புதினை இலையில் தண்ணி எல்லாம் போயிருக்கு. இனி நமக்கு இதிலேக்கு தேவையான பூண்டு எடுக்கலாம். இந்த 1/4 கப்பு பூண்டு நான் எடுத்திருக்கு. இனியும் நம்ம இதிலேக்கு இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இவ்வளவும் போதும் பூண்டு. இனி ஒரு லெமன் சைஸில் புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கு. இதுவும் நமக்கு தேவை இருக்குது. ஆனால் இந்த புளியில் கொட்டை எதுவும் இல்லாமல் விதையெல்லாம் மாற்றி தான் நான் எடுத்திருக்கு. இனி ஒரு கடாயிலேக்கு நமக்கு 1/4 கப்பு எண்ணெய் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்திருக்கு. ஆனால் நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சீரகம் 1 டீஸ்பூன் நான் சேர்த்திருக்கு. நம்ம எடுத்து வச்சுருந்தா பூண்டும் இதிலேக்கு சேர்த்தி ஒன்று வணக்கி எடுக்கலாம். பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா தலை இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். புதினையில் நல்லா கழுகி எடுத்ததுனாலும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் போகணும். நம்ம ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இது செய்கிறேன். அதனால் தண்ணியே இருக்கக்கூடாது, ஈரம் இருக்கக்கூடாது. இனி இதிலேக்கு 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்க்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கு. காரம் உங்களுக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் நமக்கு சேர்க்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நமக்கு இது நல்லா வணக்கி எடுக்கலாம். வரமிளகாத்தூள் தீஞ்சு போகாமல் இருக்கணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கோங்க. பின்னாடி நம்ம தண்ணியில் ஊற வச்ச புளி அப்படியே நமக்கு இதிலேக்கு ஊற்றணும். நம்ம புளி இந்த மாதிரி ஊற வைக்கும்போது அதில் விதை இல்லாமல் பார்த்து தான் செய்யணும். இந்த தண்ணி நல்லா வற்றிச்சு எடுத்துக்கோங்க. புளி தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வற்றி இந்த மாதிரி நல்ல எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வரும்போது நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறமா இது ஆறதுக்கு விடலாம். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு இது ஆறியதுக்கு பின்னாடி மிக்சியோட ஜார்லேக்கு போட்டு நல்லா ஃபைனாகிட்டு நமக்கு இது ஒன்று அரைச்செடுக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்செடுத்துட்டு வந்திருக்கு. இனி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றியிருக்கு. நல்லா சூடாயதுக்கப்புறமா கடுகு போடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு சேர்க்கலாம். அப்புறமா இதிலேக்கு நமக்கு கறிவேப்பிலை சேர்க்கலாம். பின்னாடி 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூளும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து ஒன்று வணக்கி எடுக்கலாம். பின்னாடி நம்ம அரைச்செடுத்து வச்சுருந்த புதினா கூட்டு இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம புதினா கூட்டில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வணங்கி வரும்போது எண்ணெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வரும். இவ்வளோ எண்ணெய் நமக்கு தேவை இருக்குது. இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறேன். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இது வரைக்கும் நம்ம இதிலேக்கு உப்பு சேர்க்கலாம். இந்த டைமில் நமக்கு உப்பு சேர்க்கலாம். கரெக்டு பாகத்தில் புளி எல்லாம் பார்த்து கரெக்டு உப்பு சேர்த்திக்கோங்க. கடைசியில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் தூள் தான் நான் சேர்த்திருக்கு. இதுக்கு பதிலாக 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை கூட நமக்கு சேர்க்கலாம். நம்ம புளியும் காரமும் உப்பும் எல்லாம் கரெக்டாக ஆகிறதுக்காகத்தான் நம்ம இந்த வெல்லம் சேர்க்குது. கடைசியாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வினேகர் தான் ஊற்றியிருக்கு. வினேகர் சேர்க்கிறது நம்ம புதினா புளி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கூட நமக்கு இதே மாதிரி வணக்கியதுக்கு பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இது நமக்கு கொஞ்சம் நேரம் ஆறதுக்கு விடலாம். நல்லா ஆறியதுக்கப்புறமா ஈரமில்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம இது போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். சாப்பாடிൻ്റെ கூட நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடிൻ്റെ கூட மட்டுமல்ல, இது கஞ்சியோட கூடயும் நல்ல காம்பினேஷன் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
குழம்பு எதுவும் நம்ம வீட்டில் இல்லைனாலும் இந்த மாதிரி புளி செஞ்சு வச்சுருந்தா நமக்கு சீக்கிரம் சாப்பாடுൻ്റെ கூட எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.